வணக்கம். இந்த வீடியோவில் புதிய TNSED அட்டண்டன்ஸ் ஆப்பில் அட்டண்டன்ஸ் பதிவிடும் படிநிலைகளை பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பழைய TNSED ஸ்கூல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் குறிப்பாக லாக் அவுட் மட்டும் செய்யணும். இதான் முதல் படிநிலை. இது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோருக்கு சென்று ப்ளே ஸ்டோரில் புதிய TNSED அட்டண்டன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யணும். TNSED அட்டண்டன்ஸ் அப்படின்ற பேர் கொண்ட இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல வர்ற TNSED அட்டண்டன்ஸுங்கிறத நம்ம ஓப்பன் செஞ்சு இன்ஸ்டால் செய்யணும். இதான் முதல் படிநிலை. ஞாபகம் வச்சுக்கணும், பழைய ஆப்பை லாக் அவுட் மட்டும் செய்யணும். TNSED ஸ்கூல்ஸ் ஆப்பை இப்போ புதிய TNSED அட்டண்டன்ஸ் ஆப்பை நம்ம இன்ஸ்டால் செய்யணும். TNSED அட்டண்டன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் செய்து முடித்ததுக்கப்புறம் முதல்ல தலைமை ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். TNSED ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் தங்கள் பள்ளிக்குரிய யூடைசனை முதலில் பதிவிடணும். இங்கே எடுத்துக்காட்டாக ஒரு நடுநிலைப் பள்ளியோட யூடைசனை பதிவிட்டு காட்டுறோம். அந்த பள்ளியை திறந்தோன்னா முதல்ல லாகின் செஞ்சதுக்கப்புறம் இது போல் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இதில் நம்ம செய்ய வேண்டியது முதல்ல ரைட் சைட் டாப் கார்னர் இருக்கிற சிங்க்குங்கிற பட்டனை தொடணும். ஃபஸ்ட்டு இது என்ன செய்யும்னா அந்த பள்ளியோட மொத்த தகவலையும் தொகுத்து இங்கே எடுத்துகிட்டு வரும். இப்போ சிங்க் கொடுத்தோன்னே லோட் ஆகாத பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு காலையில் ஒரே ஒரு முறை மட்டும் சிங்க் செஞ்சால் போதும். இப்போ சிங்க் கொடுத்ததுக்கப்புறம் பார்க்க முடியும் உங்களால். இந்த பள்ளியில் மொத்தம் 7 ஆசிரியர்கள் ஹோம் பேஜ்லேயே வந்துடும். ப்ளஸ் 177 மாணவர்கள் இருக்காங்க. மொத்தம் 10 வகுப்புகள் அந்த பள்ளியில் இருக்குது. இதை இங்கே பார்க்க முடியும். ஸோ இன்னொரு விஷயம் நேரடியாக நோட் பண்ண முடியும். டீஃபால்ட்டாகவே ஃபுல்லி ஒர்க்கிங்கிற டயலாக் பாக்ஸ் லேண்டிங் பேஜ்லேயே பார்க்க முடியும். அதனால் இனிமேல் தலைமை ஆசிரியர்கள் தினமும் என்ன கொடுக்க தேவையில்லைன்னா பள்ளி ஃபுல்லி ஒர்க்கிங்காக, பார்ஷியலி ஒர்க்கிங்காக, நாட் ஒர்க்கிங் டீட்டெயில் கொடுக்க தேவையில்லை. பை டிஃபால்ட் ஃபுல்லி ஒர்க்கிங்கிற ஆப்ஷனே வரும். இன்கேஸ் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் டுடே ஸ்டேட்டஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபுல்லி ஒர்க்கிங்கிறது தானாகவே இருக்கும். நாட் ஒர்க்கிங் கொடுக்கணுன்னா ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் ஆப்ஷன் கொடுக்கணும். இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதற்கான காரணத்தை கீழே கொடுக்கணும். எடுத்துக்காட்டால் லோக்கல் ரிலீஜியஸ் ஹாலிடேவாக இருந்தால் அதை செலக்ட் பண்ணணும். எலெக்ஷனா, ரெயினா, கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷனா, இல்லை அதர்ஸுங்கிற ஆப்ஷனாக இதை கொடுக்கணும். இப்போ அதர்ஸுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா தானாகவே என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கான காரணத்தை கேட்கும். என்ன காரணத்தால் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும். அதை செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லை பார்ஷியலி ஒர்க்கிங் அந்த ஆப்ஷனை கொடுக்க விரும்புனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தேர்வு சமயங்களில் சில பள்ளிகளில் தேர்வு நடக்கிற நேரங்களில் ஒரு சில வகுப்புகள் மட்டும் காலை இல்லைனா மதியம் பள்ளி நடைபெறும். அதுபோல் இருந்தால் எந்த வகுப்புகள் நடைபெறுதுங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணணும். எடுத்துக்காட்டால் இந்த பள்ளியில் நான் ஒரு 5 வகுப்புகள் மட்டும் இன்றைக்கி செயல்படுதுன்னா அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கான காரணத்தை நம்ம செலக்ட் பண்ணணும். என்ன காரணத்தால் அன்று பள்ளி ஒரு சில வகுப்புகள் மட்டும் நடைபெறுதுன்னு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் கொடுக்கப்படாத காரணங்கள் எதுவும் இருந்தால் அதர்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதன் காரணத்தை டைப் பண்ணணும். ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். நம்ம எடுத்துக்காட்டால் இது ரெண்டு இப்போ கொடுக்க போகிறது இல்லை. ஃபுல்லி நாட் ஒர்க்கிங்னா காரணம் கொடுத்துடணும், பார்ஷியல் ஒர்க்கிங்னா காரணம் கொடுத்துடணும். ஸோ ஃபுல்லி ஒர்க்கிங் இன்றைக்கி இது பை டிஃபால்ட் டெய்லி கொடுக்க தேவையில்லை. இந்த ஆப் ஓப்பன் செஞ்சாலே ஃபுல்லி ஒர்க்கிங்கிற டயலாக் பாக்ஸ் தானாக வரும். ஸோ இதான் இந்த படிநிலையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து எப்படி ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் மார்க் செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ டுடே ஸ்டேட்டஸ் ஃபுல்லி ஒர்க்கிங் டிஃபால்ட்டாக வந்துருச்சு. நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் தினமும் காலையில் தலைமை ஆசிரியர் 9:30 மணிக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் ஸ்டாஃப் அட்டண்டன்ஸை ஓப்பன் செய்யணும். தினமும் ஒரு முறை மட்டும் சிங்க் செஞ்சால் போதும். ஸ்டாஃப் அட்டண்டன்ஸை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணோன்னா அந்த பள்ளியில் இருக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் அட்டண்டன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுவரை நம்ம ஆசிரியர்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அட்டண்டன்ஸ் ஆன்லைனில் போட்டுட்ருந்தோம். இனிமேல் 2 முறை அட்டண்டன்ஸ் போடணும் ஆசிரியர்களுக்கு மட்டும். எடுத்துக்காட்டால் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஃபோர்நூன் மற்றும் ஆஃப்டர்நூன் 2 ஓப்பன் ஆகுது. எக்காரணத்தை கொண்டும் ஆஃப்டர்நூன் அட்டண்டன்ஸை மட்டும் போட்டு விடக்கூடாது. கட்டாயம் ஃபோர்நூன் அட்டண்டன்ஸையும் போடணும். எடுத்துக்காட்டால் ஃபோர்நூன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஃபோர்நூனை கிளிக் பண்ணோன்னே அந்த பள்ளியில் இருக்கிற அனைத்து ஆசிரியர்கள் பேரும் வரிசையாக வரதை பார்க்க முடியும். எடுத்துக்காட்டால் இப்போ இங்கே ஸ்க்ரீனில் இருக்க முதல் ஆசிரியருக்கு நான் ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக மார்க் பண்ணுவோம். ப்ரெசண்ட்டுங்கிறது டிஃபால்ட்டாகவே இருக்கும். இன்கேஸ் ஆப்சண்ட்டோ மற்ற காரணங்கள் இருந்தால் மட்டும் அந்த க்ரீன் கலரில் இருக்க பிங்கிற பட்டனை தொட்டால் போதும். இப்போ ML ரோஜா அப்படிங்கிறவங்க அன்றைக்கி லீவுன்னு எடுத்துக்காட்டாக வச்சுட்டோன்னா பின்ற ஆப்ஷன் தொட்டோன்னா இப்போ ஆப்சண்ட்டுன்னு மாறும். இப்போ ஸ்க்ரீனில் என்ன பார்க்க முடியும்னா என்ன காரணத்தால் என்ன வகையான
லீவில் அவங்க இருக்காங்கன்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். எடுத்துக்காட்டால் முழு நாள் சிஎல்னால் 1 டே சிஎல், அரை நாள் விடுப்புனா ஹாஃப் டே சிஎல், ரிலீஜியஸ் ரீசனால் ஹாலிடே இருந்தால் RH, ஏர்ன்டு லீவ் எடுத்தால் EL, மெடிக்கல் லீவ் எடுத்தால் ML, லாஸ் ஆஃப் பேல இருந்தால் LOP, UEL அன்ஏர்ன்டு லீவ், மெட்டர்னிட்டி லீவ், ஸ்டடி லீவ், ஸ்பெஷல் சிஎல், அன்ஆத்தரைஸ்ட். இது இல்லாமல் எதுவும் காரணங்களால் லீவாக இருந்தால் அதர்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதுக்கான ரிமார்க்ஸை கொடுக்கணும். இதுதான் அந்த ஆசிரியர் லீவாக இருந்தால். இன்கேஸ் அந்த ஆசிரியர் ப்ரெசண்ட்டும் இல்லை ஆப்சண்ட்டும் இல்லை அப்படின்னா இங்கே கேன்சல் கொடுத்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் என்ன மாறும்னு பார்த்தீங்கன்னா ஓடின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது அதர் டியூட்டி இல்லைனா ஆன் டியூட்டி, வேறு எதுவும் பணியில் மாற்று பணியில் அயல் பணியில் இருக்காருன்னு அர்த்தம். அதுவும் இல்லை, அவர் ப்ரெசண்ட்டும் இல்லை ஆப்சண்ட்டும் இல்லை ஆன் டியூட்டியில் இல்லைன்னா திரும்பி அதை தொட்டிங்கன்னா TRன்னு மாறும். அதாவது இது என்ன அர்த்தம்னா ட்ரைனிங்கில் இருக்கிறார், அந்த ஆசிரியர் வந்து ட்ரைனிங் பர்பஸில் ட்ரைனிங்க்கு வெளியில் போயிருக்காருன்னு அர்த்தம். ட்ரைனிங்கும் போகல அப்படின்னா திரும்பி தொட்டிங்கன்னா DT, அதாவது டெபுட்டேஷனில் வேறொரு பணியில் வேறு பள்ளியில் இங்கே வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். டெபுட்டேஷன் இல்லை மறுபடியும் தொட்டிங்கன்னா PR, அதாவது பெர்மிஷனில் வெளியில் போயிருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். எடுத்துக்காட்டால் சில பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்கள், அதாவது பார்ட் டைம் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதுபோல் யாராவது இருந்தாங்கன்னா அன்றைக்கி வாரத்தில் 3 நாள் தான் பள்ளிக்கு வருவாங்க. அதுபோல் இருந்தால் வராத அன்றைக்கி NAங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அதாவது நாட் அப்ளிகபிள்னு அர்த்தம். அவங்க ப்ரெசண்ட்டும் இல்லை ஆப்சண்ட்டும் இல்லை வேறு பணிக்கும் போகல, அது அவங்களுக்கு அன்று பொருந்தாதுன்னு அர்த்தம். நாட் அப்ளிகபிள்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஆசிரியர்களுக்கு நம்ம தினசரி செய்ய வேண்டிய கடமை இது. அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி ஸ்டாஃப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் காமிக்கும், எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு இது வராது. எடுத்துக்காட்டால் டிஃபால்ட்டாக இங்கே என்ன இருக்கும்னா நோன்னு இருக்கும். அதாவது டிட் த சானிட்டரி ஒர்க்கர் அசைன் பை த லோக்கல் பாடி ப்ரெசன்ட் டுடே, அதாவது தங்கள் பள்ளிக்கென்று உள்ளாட்சி அமைப்புகளால் ஒதுக்கப்பட்ட சானிட்டரி ஒர்க்கர் வந்திருக்காரான்னு கேட்குறாங்க. நோன்னு கொடுக்கணும். வந்திருந்தாங்கன்னா இந்த என்னங்கிற பட்டனை தொட்டிங்கன்னா எஸ்ன்னு மாறும். ஸ்வீப்பர் எத்தனை பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு கேட்கும். ஒருவரோ 2 பேரோ, ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுறோம், ஓகே கொடுக்குறோம். அது நேரத்தில் எத்தனை மணி நேரம் அந்த ஸ்வீப்பர் பள்ளியில் வேலை செய்தார்னு இருக்கும். 0லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஏதோ உங்கள் பள்ளியில் எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாங்களோ அதை செலக்ட் பண்ணணும், ஓகே கொடுக்குறோம். அதே போல் சானிட்டரி ஒர்க்கர் வேறு யாருக்கு ஸ்வீப்பர் இல்லாமல் துப்புரவு பணியாளர் வேறு இருந்தாங்கன்னா ஆமிலை கொடுக்கணும். இங்கே வந்து ஒருத்தவங்கள 2 பேரை செலக்ட் பண்ணிக்கணும், ஓகே கொடுக்கணும். எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாங்க அதை கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே சேவ் அண்ட் சிங்க்குங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தாலுமே சிங்க் ஆகிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தானாகவே என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிக்கும். இப்படி தான் ஆசிரியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு நம்ம வந்து வருகை பதிவேடு மேற்கொள்ளணும். இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் பின்னோக்கி சொல்லணும். இப்போ ஸ்க்ரீனில் என்னத்தை பார்க்க முடியும்னா எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆப்ஷனுங்கிற ஸ்க்ரீனில் தானாகவே வந்துடும். இப்போ நம்ம யாருக்கும் ஆப்ஷன் போடலை, அதனால் இங்கே காமிக்கல, ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியாது. இதுதான் ஆசிரியர் வருகை பதிவேடு மார்க் செய்யும் முறை. இதே போல் தினமும் காலையில் ஒரு முறை மதியம் ஒரு முறை ஆசிரியர்களுக்கு மட்டும் அட்டண்டன்ஸ் போடணும். இன்கேஸ் ஒரு ஆசிரியர் காலையில் வரலாம் மதியானம் வர்றாருன்னா கட்டாயம் ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கணும், அப்போ தான் மதியானம் ப்ரெசென்ட் போட முடியும். அடுத்த கட்டமாக ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் ஒரு ஆப்ஷன் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். தலைமை ஆசிரியர் தினமும் என்னத்தை பார்க்க முடியும்னா அந்த ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா எத்தனை வகுப்புகளுக்கு மார்க் பண்ணியிருக்கு பண்ணலன்னு பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கிளாஸுமே இந்த ஸ்கூலில் இன்னும் மார்க் பண்ணல, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து அந்த ஆசிரியர் எத்தனை வகுப்பு மாணவர்கள் இருக்காங்க தலைமை ஆசிரியர் பார்த்துக்க முடியும். அதே போல் ஒவ்வொரு வகுப்பாக அட்டண்டன்ஸ் போட்ட பின்னாடி ஓவரால் மார்க்கிங் ஸ்டேட்டஸ்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் எந்த வகுப்புகளுக்கு அட்டண்டன்ஸ் போட்டிருக்காங்க போடலைங்கிறது இங்கே கலர் மாதிரி தெரியும். அடுத்ததாக ஒரு வகுப்பு ஆசிரியர் தங்கள் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி வருகை பதிவேடு ஆன்லைன் ஆப் மூலமாக பதிவிடுறதை பார்க்கலாம். முதல்ல ஆசிரியர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டாஃப் ஐடியை உள்ளீடு செய்யணும். அடுத்ததாக அவங்களுக்கு வழங்கப்பட்ட லாகின் ஐடி பாஸ்வேர்டை பதிவிடணும். அடுத்து என்டர் கொடுக்கணும். இப்போ ஸ்க்ரீனில் என்ன பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த வகுப்புக்குரிய ஆசிரியருக்குரிய தகவல்கள் ஸ்க்ரீனில் வரதை பார்க்க முடியும். எடுத்துக்காட்டாக ஸ்க்ரீனில் டுடே ஸ்டேட்டஸ் இருக்கும் ஃபுல்லி ஒர்க்கிங்னு, ஏன்னா டிஃபால்ட்டாக ஃபுல்லி ஒர்க்கிங் வந்துடும். அடுத்ததாக ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் டோட்டல் ப்ரெசென்ட் ஆப்ஷன் எல்லாமே 0 இருக்குது, ஏன்னா முதல் முறையாக அந்த ஆப்பை இப்போ ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு முதல் எடுத்த உடனே சிங்க்குங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். இப்போ என்ன ஸ்க்ரீனில் பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா லோடிங்னு வரும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை மட்டும் காலையில் ஓப்பன் செய்யும்போது சிங்க் கொடுத்தா போதும், அந்த வகுப்புரிய டேட்டா அனைத்தும் வந்துடும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா அந்த ஆசிரியருக்கு ஒதுக்கப்பட்ட வகுப்பில் மொத்தம் 24 மாணவர்கள் இருக்காங்க. அது ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ப்ரெசன்ட் 0 ஆப்சன்ட் 0ன்னு இருக்குது, ஏன்னா இன்னும் அந்த வகுப்புக்கு அட்டண்டன்ஸ் போடப்படலை. அடுத்ததாக எப்படி அட்டண்டன்ஸ் போடலான்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியருக்கு ஒதுக்கப்பட்ட வகுப்பறை வரும்.
அவங்க வந்து 8ஆம் வகுப்புக்கு கிளாஸ் டீச்சராக இருக்கிறாங்க. அந்த 8ஆம் வகுப்பு திறந்ததும் ஏ செக்ஷனுக்கு கிளாஸ் டீச்சராக இருக்கிறாங்க. அடுத்து அதை கிளிக் செய்யணும். இப்போ ஸ்க்ரீனில் மொத்தம் உள்ள 24 மாணவர்களோட டீட்டெயில்ஸ் வரும். 12 பாய்ஸ் 12 கேர்ள்ஸ் ஸ்க்ரீனில் வருது. அடுத்து இவங்க வந்து அட்டண்டன்ஸ் ப்ரெசென்ட் இல்லைன்னா ஆப்சென்ட் போடணும். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நோட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பிரகதீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு மாணவருக்கு மட்டும் ப்ரெசென்ட்னு இல்லாமல் ஹெச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிடபிள்யூஎஸ்இன் குழந்தைகள், சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், அதுபோல் குழந்தைகள் இருப்பாங்க சில பள்ளிகளில், சில வகுப்புகளில். ஒரு சில சிடபிள்யூஎஸ்இன் சில்ட்ரன் வந்து ஊனமுற்ற குழந்தைகள், மாற்றுத்திறன் குழந்தைகள் வந்து தினசரி பள்ளிக்கு வருவாங்க. ஒரு சிலர் வந்து ஹோம் பேஸ்டாக இருப்பாங்க, அதாவது வீட்டிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் ஐஇடி சென்டரில் வந்து படிப்பாங்க. ஸோ அதுபோல் மாணவர்களுக்கு ஹெச் இல்லைன்னா ஐன்ற ஆப்ஷன் வரும். ஹெச்இன் ஆப்ஷன் எது குறிக்குதுன்னா ஹோம் பேஸ்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் அவங்க ஹோம் பேஸ்டாக இல்லை ஐஇ சென்டரில் இருக்காங்கன்னா ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் ஐஇன்னு ஸ்க்ரீனில் மாறும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா டே கேர் சென்டர், அதாவது ஐஇ சென்டரில் அந்த மாணவர் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை திரும்பி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெசென்ட்னு வரும். இன்கேஸ் அந்த மாணவர் பள்ளிக்கு வருகிறாருன்னா ப்ரெசென்ட் போட்டுக்கலாம். பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர் அன்று மட்டும் ஆப்சென்ட்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்சென்ட்னு வரும். ஸோ இதுதான் அந்த மாணவருக்குரிய சிடபிள்யூஎஸ் குழந்தைகளுக்கு அட்டண்டன்ஸ் மார்க் செய்யும் புதிய முறை. மற்ற மாணவர்களுக்கு வழக்கம் போல் ப்ரெசென்ட்டோ ஆப்சென்ட்டோ எது வேணாலும் கொடுக்கலாம். இது போட்டது பிறகு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி போனோம்னா சேவ் அண்ட் சிங்க்குங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் செய்தோன்னா என்ன வரும்னா ஹோம் பேஜுக்கு பின்னாடி போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து எத்தனை பேருக்கு ப்ரெசென்ட் ஆப்ஷன் போட்டிருக்கணும் இங்கேயே ஒரு ஆசிரியர் பார்த்துக்க முடியும். இதுதான் ஒரு ஆசிரியர் தங்கள் வகுப்பு மாணவர்களுக்கு அட்டண்டன்ஸ் மார்க் செய்யும் முறை. நன்றி.